ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி அவல் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லை, இது பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னராக சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தட்டிலேயே நம்ம இதை வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 250 ml கப்பில் 1.25 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். கூடவே 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு வெல்லத்துக்கு எந்த பதமும் பார்க்க வேண்டாம். வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். இது போல் வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். இது போல் கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இதில் முந்திரி பருப்பு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் முந்திரி பருப்பு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு நம்ம தேவைக்கு தக்கன கொஞ்சம் கூட்டியோ குறைச்சோ கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நெய்யிலேயே வறுத்தெடுத்துக்கலாம். இது போல் நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இதில் நான் வந்து ஏத்தம்பழம் தான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். மீடியம் சைஸில் 2 ஏத்தப்பழம் இது போல் வெட்டி எடுத்ததுக்கப்புறமா 1.25 கப் அளவுக்கு இருக்குது. அதாவது ஒரு கப்பில் நல்லா ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதை நல்லா நெய்யிலேயே வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் வேறு வகையான வாழைப்பழம் சேர்க்குறதா இருந்தால் இந்த மாதிரி நெய்யில் வதக்கி எடுக்கணும்னு வேண்டாம். நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்சியில் அரைக்க வேண்டாம். ஃபோர்க் இல்லைனா மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏத்தம்பழம் சேர்த்து செய்யும்போது சுவையும் அதிகம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கூட நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். இது போல் வதக்கி எடுக்கும்போதே அந்த ஸ்பூனோட பேக் சைடு வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா மேஷ் ஆகி வரணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், ரொம்ப இல்லை, இது போல் மேஷ் ஆகி வந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் இருக்கட்டும். அடுத்ததாக 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கலாம். நான் இங்கே வெள்ளை அவல் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சிவப்பு அவல் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி எடுத்துகிட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இங்கே அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப ஃபைன் பவுடரெலாம் அரைக்க முடியாது. இது போல் தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது போல் அரைச்சதும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே நம்ம ஏற்கனவே வெல்லம் வந்து கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. எல்லா வெல்லத்தையும் மொத்தமாக சேர்த்து இந்த டைமில் சேர்த்துக்கலாம். வெல்லம்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இது போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இது போல் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வாழைப்பழத்தை நெய்யில் வதக்கி வச்சுருந்தோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு 2 பிஞ்சு போல் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே வாசனைக்காக வேண்டி ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்லாவே கொஞ்சம் கெட்டியாகி வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இதில் ரவை அவல்லாம் சேர்த்துருக்கனால இது நல்லாவே தண்ணியை ஈர்க்கும். இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வேறு வகையான வாழைப்பழம் சேர்க்குறதா இருந்தால் மேஷ் பண்ணி சேர்க்க சொன்னேன். மேஷ் பண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எண்ணெய் நெய் எதுவும் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட செய்யலாம். இது போல் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதில் ரவை அவல் சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு 10 நிமிஷம் மட்டும் இதை மூடி வச்சிடலாம். நம்ம இன்றைக்கி இது போல் சின்ன சின்ன பவுலில் தான் செட் பண்ண போகிறோம். இதில் எண்ணெய் இல்லை நெய் வந்து தடவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன பாத்திரம் தான் வேணும் இல்லை, இட்லி பிளேட்லேயும் நம்ம இதை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், முன்ன விட நல்லாவே வந்து கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ இதில் தேவைக்கு தண்ணி சேர்த்து நம்ம கலந்து எடுத்துக்கலாம். லைட்டாக சுடு தண்ணி வந்து சேர்த்து கலந்து எடுக்கணும். நான் இங்கே 1 கப் அளவு தண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரேடியாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுக்கணும். கொதிக்கிற தண்ணியில் லைட்டு சுடு தண்ணி. நம்ம எடுத்துருக்கிற ரவை அவலெல்லாம் பொறுத்து நமக்கு தண்ணியோட அளவுகள் மாறுபடலாம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப வந்து லூஸாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது போல் ஒரு இட்லி மாவு பதத்துக்கு தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சோடா சேர்க்குறதுனால ரொம்ப நல்ல சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இந்த ரெசிபியை பொறுத்தவரை சோடா வேண்டானா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த ரெசிப்பியில் நம்ம வாழைப்பழம்லாம் சேர்த்து தான் செஞ்சுருக்கோம். இது போல் நல்லா அந்த சோடா மாவோடு நல்லா கலந்து வர மாதிரி கலந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல் அதில் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 பாகம் வர மாதிரி சேர்த்து எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி மேலே ஒரு ஸ்பூன் வச்சு லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போலவே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே 4 சின்ன சின்ன பவுலில் ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இட்லி பிளேட்லேயும் இது போல் சேர்த்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு குழிலையும் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம்.
இது போல் இட்லியாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிறதா இருந்தால் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லனா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாலே போதும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே ஸ்டாண்டு போட்டு இட்லி பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த பவுல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு ஹை ஃப்ளேமில் ஒரு 20லேருந்து ஒரு 25 நிமிஷம் நம்ம இதை வந்து வேக வச்சு எடுக்கணும். நான் வச்சு ஒரு 25 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். நமக்கு எல்லாமே நல்லா வெந்து வந்துட்டு உங்களுக்கு செக் பண்ணனா கத்தி ஏதாவது இன்சர்ட் பண்ணி பாருங்கள் ஒட்டாமல் வருதான்னு. இது ஓரளவுக்கு நல்லா சூடாக ஆறுனதுக்கப்புறமா இது போல் கையை வச்சு எடுத்தாலே நமக்கு ஈஸியாக டீமோல்ட் ஆகி வந்துடும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் எதுவுமே அடி எதுவும் பிடிக்காமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல வயிறுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும். இது போல் நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம். நான் இங்கே எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு. இது போல் நிறைய வெரைட்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் எண்ட் ஸ்க்ரீன் இல்லைனா ஐ கார்டில் கொடுத்துருப்பேன். ஃப்ரீ டைமில் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவல் வச்சு இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா போட்டி போட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி பிளேட்லேயும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதுலேருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிச்சிருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ சூப்பராக வந்தது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.